எக்ஸஸா மாவு இருந்தா மட்டும் இந்த சட்னி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். இட்லி, தோசை எத்தன சாப்பிடுறோன்னே தெரியாது. சட்னிக்காகவே சாப்பிடுவோங்க. எல்லாத்துக்குமே தக்காளி சட்னி ரொம்பவே பிடிக்கும். இந்த கன்சிஸ்டன்சில எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு இதில சேர்த்துக்கங்க. லைட்டா அத வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கலர் நல்லா மாறணுங்க. இதே அளவுகள்ல நீங்களும் செய்யுங்க. இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா, இதே கன்சிஸ்டன்சி டேஸ்ட் கிடைக்கும். நல்லா அத வந்து பிரட்டி விட்டுக்கங்க. கலர் வந்து லைட்டா ப்ரவுன் கலர்ல மாறிடணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, உள்ள எதுவுமே வந்து ரோஸ்ட் ஆயிருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, கலர் வந்து மாறிடுங்க. இப்போ இத வறுத்ததுக்கு அப்புறமேட்டு இத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது மேலேயே அடுத்தடுத்து நம்ம சேர்த்தோம்னா, இது கருகிரும். அதனால இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறம் இத எடுத்து வச்சுருங்க. அதே பேன்ல இப்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஆறட்டும். இதுல என்ன சேர்த்துக்கலாம், நீங்க வந்து நல்லெண்ணெயில செய்யுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க போதும். எண்ணெய் வந்து லைட்டா வந்து ஹீட் ஆயிரட்டும். ஆல்ரெடி பேன் ஹீட்டா இருக்கிறதுனால டக்குன்னு ஹீட் ஆயிரும். இப்போ வெள்ள பூண்டு இருக்கு இல்லையா? ஒரு 6 பல் பூண்ட இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா அத வதக்கி விடுங்க. ஃப்ளேம் வந்து நீங்க லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வெள்ள பூண்டு வந்து நல்லா கிரிஸ்பியா வந்து வதங்கணும். அப்பதான் உங்களுக்கு பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. லைட்டா அத வதக்கி விட்டுக்கலாம். கலர் வந்து நல்லா மாறிறணும். ஓரளவுக்கு வதங்குனது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்த நீல வாக்குல கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ 2யும் சேர்த்து நல்லா வதக்கிருங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்ல. நல்லா வெந்து ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா? அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லைட்டா வதக்கி விட்டா போதும். வெள்ளைப்பூடு நல்லாவே கலர் மாறிருச்சு. இப்ப காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் வத்தல் நம்ம இதுல சேர்த்துறலாம். நான் இன்னைக்கு 4 வத்தல் எடுத்திருந்தேன். இதுவே நல்ல காரமா இருக்கும். உங்க மிளகாய் வத்தல் அந்த காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க. இத உடைச்சு அப்படியே விதையோடயே சேர்த்துருங்க. அப்பதான் ஸ்பைசினஸ் நல்லாருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கங்க. இப்போ நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டு தக்காளிய வந்து ஒரு 3 தக்காளிய நல்லா பழமா பார்த்து எடுத்து கழுவி எடுத்துக்கங்க. ஓரளவுக்கு பெரிய தக்காளி தான். அத வந்து இதுல சேர்த்துக்கலாம். 3 தக்காளிய இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பார்க்கும்பொழுது தக்காளி எல்லாமே முழுசு முழுசா பெருசா இருக்கு இல்லையா? நம்ம நல்லா வதக்கிரணும். வதங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா அது வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்துரும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்க வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் டேஸ்ட்டு நல்லாருக்கும். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு, இது நல்லா வதக்கி விட போறேன். அப்போ உப்பு சேர்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, சீக்கிரமே வதங்கிரும். அதுக்காக தான். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்குனதுக்கே பாருங்களேன், தக்காளி எல்லாமே நல்லா வந்து சுருங்கிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்ப இத அப்படியே எடுத்துறலாம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டி, நம்ம ஏற்கனவே உளுத்தம் பருப்பு நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அத முதல்ல பவுடர் பண்ணிருங்க. பவுடர் பண்ணதுக்கு அப்புறமேட்டி, தக்காளி சேர்த்து, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ, அந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு கெட்டியா இருக்கும். நான் அரைச்சுட்டு வந்து காமிக்கிறேன். சட்னியும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதில தாளிப்பு குடுத்துறலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க. சூப்பரான தக்காளி சட்னி. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் செய்றாங்க சில ஹோட்டல்ஸ்ல. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே அளவுகள்ல ட்ரை பண்ணீங்கன்னா, டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இதே மாதிரியே கிடைக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.